ஆனால் உங்களுடைய பார்வையில் லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்சு மேரேஜ் பெஸ்ட்டா உங்களுடைய அனுபவத்தில் உங்களது காதல் திருமணமா அரேஞ்சு மேரேஜ்? இல்லை அரேஞ்ச் மேரேஜ். அது பிறந்த உடனே சொல்லிட்டாங்க இந்த பையன் இந்த பொண்ணுக்கு தான். ஆனால் நீங்கள் காதல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். முதல் காதல் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லி மறைக்க மாட்டேன். இப்போ பிரிக்கிறதுன்னு உங்கள் லாங்குவேஜில் சொன்னால் ஒருவேளை எங்கள் அம்மா செஞ்சுருப்பாங்க வேலையை. எனக்கு அது தெரியாது. தமிழ் மேலே காதல் இருக்குது, தமிழம் கிடையாது. திமுக மேலே இப்போவும் காதல் இருக்குது. நான் தெலுங்காரன். இப்போ நீங்கள் ஒரு மூத்த நடிகராகிட்டீங்க. இப்போ உங்களுடைய முன்னாள் காதலியை எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் சந்திக்க நேருது. உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நீங்கள் இப்போ வந்து காதல் பற்றியெல்லாம் பேசும்போது நீங்கள் கீர்த்தி சுரேஷ் ஜோடி போட்டால் நீங்கள் நடிப்பீங்க போது, கதாநாயகன் நடிப்பீங்க போது. நடிக்கலாமா? இஃப் தட் இஸ் த கேரக்டர் ஐ வில் டூ. திருமணத்துக்கு பிறகு நீங்கள் மனைவி மட்டும்தான் காதலிக்கிறீங்கன்றதை நம்பலாமா? நம்பலாம். நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க ஏகபத்தினி விரதன். ஏகபத்தினி விரதம் ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம் போகிறீங்க, இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறீங்க. நான் கேட்குறது நான் என்ன சொல்கிறேன், வெளியே வீட்டுக்குள்ளே என்ன தான் சாப்பிட்டாலும் வெளியே டீ குடிக்கிறோமே, அது எதுக்கு? இல்லை, காமம் என்பது ஒரு டெம்பரவரி கோர்ஸ் தான். இது வந்து பெர்மனன்ட் கோர்ஸ். இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதனால ஒரு சின்ன பிரச்சனை பெருசாக்கி ரெட் கார்டு கொடுக்குறது. இப்போ தனுஷ்க்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. நல்ல வளர்ந்து வரக்கூடிய நியாயமான விஷயம் நீங்கள் சொல்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இதில் தனுஷ்ன்ற ஒரு பேரை அவங்க சொல்லியிருக்கக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் குத்தும் போது நாசமாக போகிறவன்னு என்னை திட்டுறாங்க. ஒரு பொண்ணை கெடுக்கிறோன்னு ஒன்று இன்றைக்கும் ஐயோயோ இவன் பொண்ணை கெடுப்பானடான்னு சொன்னாங்க. யாருக்குறைய மிஸ்கினும் கொஞ்சம் ஒரு 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 40 ராதா ரவின்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி தானே முரடம் தான். அதான் பொறுக்கி என்ற தோரணையிலே திட்டினவர் அவர் தான் சொன்னீங்க. அது ரெண்டாவது வாட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நீ என்ன பண்ற? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. ரகுவரனுக்கு அந்த மாதிரி வேஷம் தர மாட்டாங்க. ரகுவரன் போடுற பேண்ட் ஷர்ட் அந்த டக் பண்ணிட்டு நிற்கிற ஸ்டைலு எனக்கு வராது. நீங்கள் அப்பாவோடைய பாதையில் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. அப்பான்ற ஒரு மரியாதை. இன்னொன்று, ஹார்ட் ஒர்க்கிங் மேன். நாளைக்கு தாரண்ணே, நாளைக்கு துட்டை கொடுத்துட்டு துண்டை வாங்கி போப்போ, நாளைக்கு கொடுக்குறேன் போட. அவர் சொல்லுவார், இது வரைக்கும் தான் நான் எடுக்க போகிறேன், இப்போ எடுறேன், அப்புறம் எதுக்கு பேண்ட்டு, ஒரு 2 வார்த்தை சேர்ப்பார். அதில் தொழிலையும் குடும்பத்தையும் மிங்கிள் பண்ணிக்கிறாங்கல்ல, அது பெரும்பாலும் சினிமாவில் நடக்குது. அது சினிமாவில் நடக்குது. காரணமேங்க, அந்த பொண்ணு உலக ஐஸ்வர்யா நல்லா இருந்தாங்க. திடீர்னு பார்த்து பிரிகிறாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க பிரிகிறாங்களோ இல்லையோ, டெய்லி ஒரு செய்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கணவன் மனைவி பிரிவது ஒரு இயற்கையாகவே பிரிஞ்சிடறாங்கன்னு வச்சுங்களேன். இது ஒரு காரணத்தோட பிரிஞ்சிடறாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் அவங்க வந்து கவனத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? அது எனக்கு வருத்தம் உண்டுங்க. சமந்தா விஷயத்தை கூட நாகசைதன்யம் அவர் பெரிய பணக்காரனுடைய பையன். சொல்கிறாங்க அவருக்கு வசதி இருக்குது, அதனால் அப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வசதி இருந்தால் டைவர்ஸ் மட்டுமே தான் வழியா. உலகமெங்கும் வாழும் எனது அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நாம் இன்று நேர்காணல் செய்யவிருப்பது இந்திய சினிமாவின் வில்லாதி வில்லன், குணச்சித்திர நடிப்பில் என்றென்றும் கதாநாயகன், தமிழ் நடிகர்கள் என்றும் சங்கத்தலைவன், எனது ஆருயிர் அண்ணன், நடிகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் கோடானு கோடி சினிமா ரசிகர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட இளையவேல் ராதாரவி அவர்களை நேர்காணல் செய்ய உள்ளோம். வாருங்கள், அவரிடம் கேட்க இதுவரை கேட்காத பல கேள்விகள் உள்ளன. அதற்கு அண்ணன் அவர்களும் பதில் சொல்ல காத்திருக்கிறார். வாருங்கள், அவரிடம் நாம் கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். சரிங்க, இப்போது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு பக்திமானாக இருக்கிறீங்க. நெத்திர விபூதி இருக்குது, குங்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் 37 வருஷம் சபரிமலைக்கு போனேன். ஆமாம், அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக. இன்னும் நிறைய கூட இருக்கும். நீங்கள் திருப்பதி கூட போயிருப்பீங்க, அதெல்லாம் நடந்திருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்பாவோடைய பாதையில் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. பகுத்தறிவுனா என்ன, அறிவுனா என்ன டிஃப்ரென்ஸ்? அதாவதுங்க, அப்பாவுடைய பாதையில் பயணிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சேகர், நான் சொல்கிறது நீங்கள் தப்படுத்தக்கூடாது. சும்மா சொல்லுங்கள். அவருடைய பாதையில் பயணித்திருக்கிறோம் என்றால்
எல்லா கருத்துமே நான் ஏற்றுக்கிட்டு அப்பான்ற ஒரு மரியாதை. இன்னொன்று ஹார்ட் ஒர்க்கிங் மேன் அண்ட் டோன்ட் கேர் மாஸ்டர். அண்டர்வேர் போட்டுக்கிட்டு மேலே இருக்க கோட்டுக்கிட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஷார்ட் எடுத்த காலங்களும் இருக்குது அவருக்கு. அவர் சொல்லுவார், இது வரைக்கும் தான் நான் எடுக்க போகிறேன், இப்போ எடுற அப்புறம் எதுக்கு பேண்ட்டு, அவர் 2 வார்த்தை சேர்ப்பார் அதில். எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க எல்லோருமே ரவுண்டாக பிளான் பண்ணி எப்படியோ கெட்ட பேரை உண்டாக்கணும். அது உண்டாக்கவே முடியாது எங்களுக்கு. ஏன்னா எனக்கு முக்கியமாக இருக்கிறது இப்போ எங்கள் அம்மா இல்லை, அப்பா இல்லை. எனக்கு வந்து என் மனைவி, என் தங்கச்சி, என் பொண்ணு, எங்கள் சின்ன அக்கா, பெரிய அக்கா, தான் எங்கள் ஃபேமிலி. இவங்கெல்லாம் வந்து என் பையன், இவங்கெல்லாம் சேர்ந்து சொன்னால் தான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். இவங்கெல்லாம் சொல்லாத வரைக்கும் நான் கவலைப்படுறேன். ஏன்னா நான் என் ரூட் இஸ் அ கிளியர் ரூட்டுங்க. எப்பயுமே ஃபேமிலி வந்து பாலிடிக்ஸில் மிங்கிள் பண்ண மாட்டேன். பண்ணக்கூடாது. கரெக்ட். இன்னொரு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, தொழிலையும் குடும்பத்தையும் மிங்கிள் பண்ணிக்கிறாங்கல்ல, அது பெரும்பாலும் சினிமாவில் நடக்குது. அது சினிமாவில் நடக்குது. காரணமேங்க, நல்லா இருந்தாங்க அந்த அமிதாப் பச்சனும் பையனும் அந்த பொண்ணு உலக ஐஸ்வர்யா நல்லா இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா பிரிகிறாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க பிரிகிறாங்களோ இல்லையோ, டெய்லி ஒரு செய்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க, பிரிகிறாங்க. இதுவே மைண்டில் ஏறி நம்ம பிரிஞ்சிடலாமோ அப்படின்னு நினைப்பாங்க. நெகட்டிவான வார்த்தைகள். அது நம்ம தாங்க தூண்டுறோம். இதை செவி சாய்க்காமல் இருப்பவர்கள் குறையும். சரி, அப்போது இந்த இடத்துல பொதுவாக சினிமா நடிகர்கள் மட்டுமே இல்லை, விவாகரத்துன்றது எல்லாருக்கும் பொதுவானது தான் இருக்குது. இந்த மாதிரி அதில் பெரும்பாலும் இந்த சினிமா நடிகைகள் பிரியறது வந்து பார்த்தோன்னா பொது தரப்பில் இருக்கிற சமூகத்தில் இருக்கிறவங்க ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி ஆயிடுது. இப்போ இந்த மாதிரி கணவன் மனைவி பிரிவது ஒரு இயற்கையாகவே பிரிஞ்சிடறாங்கன்னு வச்சுங்களேன், இது ஒரு காரணத்தோட பிரிஞ்சிடறாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் அவங்க வந்து கவனத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? அது எனக்கு வருத்தம் உண்டுங்க. ஏன்னா என் மனைவி வந்து நாங்கள் 49 வருஷமாக இருக்கோம். அந்த 49 வருஷம் எலாஸ்டிசிட்டி அதிகம்ன்றதுனால அதனுடைய பெருமை வந்து அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு தான். ஒரு மூத்த நடிகர் அவங்கள்ட்ட கேட்குறேன், நான் நீதிமன்றம் கூட என்னன்னாக்கா அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு சோறு, ஸ்கூல் ஃபீஸ் இதை தான் யோசிக்க தவிர அந்த தந்தைக்கிட்ட இருக்கிற அந்த வழிகாட்டுதல், தாய்கிட்ட இருக்கிற அந்த அன்பை பற்றி நீதிமன்றமும் யோசிக்கல. நீங்கள் ஒரு மூத்த நடிகராக நீங்கள் என்ன இதுக்கு ஒரு இல்லைங்க, நீதிமன்றம் எடுத்துக்கலன்னு சொல்ல முடியாதுங்க. நீதிமன்றம் வந்து போய் நின்ன உடனே தீர்ப்பு சொல்கிறது இல்லை. 6 மாதம் ஆற விட்டுறோம், அதுலையாவது மாறுவாங்களா இல்லையான்னு. அதில் மாறலன்னும் போது அப்புறம் இன்னொரு 6 மாதம் கழிச்சு கேஸு. ஸோ 1 இயர் ஆகுது அவங்க பிரியறதுக்கு. பட் ஏன் பிரிகிறாங்கன்னு எனக்கு புரியலைங்க. இப்போ இவன் நம்ம சமந்தா விஷயத்தை கூட நாகசைதன்யா அவர் பெரிய பணக்காரனுடைய பையன் சொல்கிறாங்க. அவருக்கு வசதி இருக்குது அதனால் அப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வசதி இருந்தால் டைவர்ஸ் மட்டுமே தான் வழியா? There are so many things. Talk to her. தனியாக உட்காந்து பேசும்போது இப்படிமான்னு சொல்லலாம். யாரும் ஒன்று தப்படுத்து. நடிகை பெரும்பாலும் காதல் திருமணன்றதுனால அந்த இல்லைங்க காதல் கசந்து போகுதா? நடிகைகள்லாம் திருமணம் என்பது காதல் திருமணன்றது இப்போ நிறைய நியூஸஸ் அப்படி வரதுனால சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய பார்வையில் லவ் மேரேஜ் பெஸ்ட்டா, அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா உங்களுடைய அனுபவத்தில்? அதாவது லவ் மேரேஜில் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அரேஞ்ச் மேரேஜஸில் அதிகமாக ரெஸ்பெக்ட் இருக்கும். எப்படின்னா அந்த பொண்ணை நீங்கள் கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து இல்லை கணவனுக்கு எவ்வளோ மரியாதை தரணுமோ அவ்வளோ தரும். எங்கேயாவது வேலை செய்கிற பொண்ணாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட, நீ போகிறதா இருந்தால் போமா வேலைக்குன்னு சொல்லுவான். இல்லைன்னா வேணாமா நமக்குள்ளே எதுக்குமா, நீ போயிட்டு நானும் தான் போகிறேன் அப்படி எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க அரேஞ்ச் மேரேஜஸில். லவ் மேரேஜ் அப்படி இல்லை. தோல் மேலே கை போட்டு பேசுகிறது என்ன அது? வாடா போடான்னு பேசிட்டு போங்க இப்போ ஜாலியாக. அவர் வந்து திடீர்னு நீ வேலைக்கு போகக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னா கொஞ்சம் மனசு கஷ்டம் வரும் அவங்களுக்கு. அதனால் காதல் திருமணம் என்பது மனதை தாங்க காதலிக்கணும். எல்லோரும் காதல் திருமணம். இப்போ நான் கூட தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என் மன கேட்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜ்? இல்லை அரேஞ்ச் மேரேஜ். அது பிறந்த உடனே சொல்லிட்டாங்க இந்த பையன் இந்த பொண்ணுக்கு தான். ஆனால் நீங்கள் காதல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். முதல் காதல் இருக்குது? எல்லாருமே நிறைய இருக்குங்க. எனக்கு வந்து நான் இல்லைன்னு சொல்லி மறைக்க மாட்டேன். ஏன்னா அப்பா பிரிச்சுட்டாரா? ஒரு வேலை அப்பா என் மனைவிக்கு எல்லாமே தெரியும். சினிமாவில் வில்லன் அப்பா காதலர்களை பிரிப்பார், அது மாதிரி உங்களை பிரிச்சு? அவருக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எங்கள் அம்மா தான். இப்போ பிரிக்கிறதுன்னு உங்கள் லாங்குவேஜில் சொன்னால் ஒருவேளை எங்கள் அம்மா செஞ்சுருக்கோம் அந்த வேலையை, எனக்கு அது தெரியாது. ஆனால்
நைஸ் அஃபேர்ஸ் வந்து எதுக்குன்னா ஸோ காதல் இருந்தது உங்களுக்கு, இருக்கட்டும். அவங்களும் காதல் பண்ணாங்க, காதலியும் எல்லாருமே ஒன் சைடு கிடையாது, ரெண்டு ஒன் சைடு சைடு கிடையாது, ரெண்டுமே. அது என்னென்னா அந்த காதல் வந்து இனிமையானதுங்க. சில பேரில் படத்துலலாம் பார்க்கும்போது இல்லை அவ்வளோ பெருமையாக இருக்கும். இவ்வளோ அழகாக காதலிக்கிறதுன்றது ஒரு பெரிய மலர் மாதிரி கசக்கக்கூடாது அது. அதனால் காதல் எல்லாருமே பண்ணலாம். நாட்டு மேலே காதல் இருக்குது எனக்கு, தமிழ் மேலே காதல் இருக்குது, தமிழம் கிடையாது. நான் திமுக மேலே இப்போவும் காதல் இருக்குங்க. நான் தெலுங்காரன், மதர் டங் இஸ் தெலுங்கு. மொழி மேலே காதல் ஒரு வார்த்தை கூட இப்போ கூட மதியானத்துக்கு மேலே வராரு. அவருக்கு நான் கொடுக்காம இருந்தேன். நான் ஐயோ தெலுங்கில் பேச சொல்கிறீங்க, எனக்கு வராதையான்னு. ஆனால் நீங்கள் எதில் வேணாலும் பேசுங்கன்னு சொல்கிறோம், நான் சப்டைட்டில் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி போடு, நம்ம ஒரு இப்போ கார்ட்டூன் படம் மாதிரி ஆகிட்டோங்க. இப்போ நீங்கள் ஒரு மூத்த நடிகராகிட்டீங்க. இப்போ உங்களோட முன்னாள் காதலியை எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் சந்திக்க நேருது, உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஒன்றுமே இல்லைங்க, வேர் ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க? ஆமாம், இப்போவும் ஐ ஆம் வெரி குட் ஃப்ரெண்ட். பரவாயில்ல. அவங்க வரைக்கும் ரொம்ப க்ளோஸ்னஸோடு ஹலோ எனக்கு அறிவுரை, இப்போ வீடு இப்படி இருக்கு, என் வீட்டில் எல்லோரும் வந்து பேசுவோம். உங்கள் மேரேஜுக்கெல்லாம் வருவாங்க, நீங்கள் வருவாங்க போவாங்க, அதெல்லாம் சூப்பர். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புண்ணிய காலேஜுங்கன்னு கேட்டுருவீங்க. ஓ, அந்த மாதிரி இருக்கும் எங்கள் பிஹேவியர்லாம். அப்படிங்களா? வேர் ஆல் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் வந்து அதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்துட்டு இந்த ஆற்று ஓரத்தில் தாடி வச்சுக்கிட்டு படுத்துருக்கேன், அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது நமக்கு. ஜாலி கோவாக இருக்கணும் லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ண போகிறோம். இப்போ என்னை வந்து கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது எய்ம் இருக்காங்க ரவின்னு ஒரு தடவை பத்திரிக்கையில். நான் சொன்னேன் வாட் இஸ் எய்ம்னு கேட்டேன். வாட் இஸ் எய்ம்னு கேட்டோன்னா அவன் என்ன சார் எய்மே இப்போ என்னன்னு கேட்குறேன். எனக்கு எய்ம் கிடையாது. சினிமாவில் வேணாலும் ஒரு வேளை வந்துட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. அதனால் அதை அப்படியே நிறுத்தி வைக்கணும். ராதா ரவி ஒரு நாள் கூப்பிட்டுருந்தா கூட சரி, நல்லா நடிக்கலன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அதில் இருக்கு சொல்ல முடியும். இல்லை அதில் இருக்கு, அதை சொல்கிறதுக்குலாம் ஆள் இருக்காங்க. நீங்கள் வேறு அப்படிலாம் சொன்னாங்கன்னா அவங்க நடிப்பை பற்றி தெரியலன்னு. என் கால் உடஞ்சி போச்சு. ஆமாம், அது என்ன எல்லாம் ஒரே வயரில். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அது மூலம் சொல்லுங்கள். நல்லா ஓடுவீங்களா? இப்போ அதெல்லாம் ஓடுறேன் நடக்கிறேன், எல்லாம் நல்லது. அதான் பெரிய வைரல் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டால் ஐயா உடம்பு சரி, அவர் உடம்பு சரியில்லைன்னு தான் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம், அது நான் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பற்றிட்டு. அதாவது இங்கே இந்த செப்பை கைண்டு போச்சு. அப்போ அதுக்கு அவருக்கு வந்து எல்லாம் கொடுத்து நல்லா சர்ஜரி நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லா ஆகிட்டேன். இந்த கிரச்சஸை வச்சுட்டு போகிறோம் பாருங்க, இனிமேல் அவரால் நடக்க முடியும். எதுக்கு அந்த முடிவு வரேன்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சுட்டுக்கிட்ட எம்ஜிஆர் திருப்பி வேலைக்கு மீட் பண்ண போகிற சொல்கிறேன். சில இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கன்னு கேட்டால் அவர் உடம்பு முடியாமல் இருக்காரு. ஏங்க நீங்கள் வேற அங்கே ஓடுறாருங்க அவர். என்ன துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டாங்க 2 பேரும். அவங்க 2 பேருமே நல்லா தான் படத்தில் நடிச்சுட்டு இருந்தாங்க. அது ஏன் அவங்களுக்கு உடம்பு சொல்லி ஒதுக்க வேண்டியது தானே. அப்போ தேவை. அப்போ உங்களுக்கு எதிரிகள் இன்னும் சினிமாவில் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணி போடும்போது இவங்க இன்னும் சாவலியான்னு போட்டாங்க. நீங்கள் இப்போ வந்து காதல் கதல் பற்றியெல்லாம் பேசும்போது நீங்கள் கீர்த்தி சுரேஷ் ஜோடி போட்டால் நீங்கள் நடிப்பீங்க போது, கதாநாயகன் நடிப்பீங்க போது. நடிக்கலாமா? இஃப் தட் இஸ் த கேரக்டர் ஐ வில் டூ. இப்போ ப்ரொடியூசர் கூப்பிட்டா, டைரக்டர் கூப்பிட்டா ஓகே, நடிக்கலாம், தப்பே கிடையாது. நடிக்கிறதுனாங்க நம்ம தொழில், வேறு என்ன தொழில்? அப்புறம் எனக்கு இன்னொன்று தெரியும். எனக்கு என்னென்னா, அப்பாக்கிட்ட இருந்து கூட அந்த சாயல் வந்திருக்கலாம். அப்பாவுக்கு இதுக்கும் உங்களுக்கும் கூட பயங்கர பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருமணத்துக்கு பிறகு நீங்கள் மனைவி மட்டும்தான் காதலிக்கிறீங்கன்றதை நம்பலாமா? நம்பலாம். வேறு எதுவும் இல்லை. ஏன் ஏதோ டவுட் இல்லை? காம கொடூரன்ற மாதிரிலாம் அந்த அதெல்லாம் காம கொடூரெலாம் சினிமாலங்க காசுலாம் காம கொடூர்னா இருக்கலாம். இங்கெல்லாம் எதிர்க்க இருந்தோம்னா நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க ஏகபத்தினி விரதன். ஏகபத்தினி விரதம் ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம் போகிறீங்க, இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறீங்க. நான் கேட்குறது நான் என்ன சொல்கிறேன், வெளியே வீட்டுக்குள்ளே என்ன தான் சாப்பிட்டாலும் வெளியே டீ குடிக்கிறோமே, அது எதுக்கு? இதுதான் உதாரணமாக சொல்ல முடியும். ஐ எம் இன் சினிமாங்க. இப்போ வந்து ஐ டோன்ட் டாக் டு எனிபடி. ஆனால் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் வேறு. டெஃபினட்டாக ரெண்டுமே வேறு. என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னீங்க? இல்லை, காமம் என்பது ஒரு டெம்பரவரி கோர்ஸுங்க. இது வந்து பர்மனன்ட் கோர்ஸ். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சொல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், ஐசியூவில் சேர்த்துருக்கோம்ப்பா அப்படின்னா முடிஞ்ச கதைன்னு அர்த்தம். அது தேடி வந்துட்டு ஆச்சரியம். ஜெனரல் வார்டுக்கு மாற்றிட்டோங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க ஹாஸ்பிட்டலில் சேரும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட்னு போட வேண்டியது தானே. அப்புறம் ஒரு நல்லாகி வந்தாங்கன்னு வச்சுங்க, அப்போ என்ன செய்யுறது? இட் இஸ் லைக் ஐசியூ மாதிரி. சரிங்க, இப்போது நம்ம தமிழ் சினிமா பற்றி இந்த தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், நடிகர் சங்கம்,
இதெல்லாம் ஒரு ஒரு முரண்பட்டவங்களா இவங்க இருக்கிறாங்களா? எதனால் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு வறட்சி? படம் வந்து வெளியான உடனே அது லோ பட்ஜெட்டாக இருக்கணும், அது பெரிய பட்ஜெட்டாக இருக்கணும். படம் வெற்றி பெறுமான்றது ஒரு சந்தேகத்தோடவே இருக்குது. வெற்றியே இல்லைன்ற ஒரு வறட்சி இருக்குது. ஒரு மூத்த நடிகர், ஒரு நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் வந்து பல முகங்கள் இருக்குது, உங்களுக்கு பன்முகம் கொண்ட ஒரு ஆளுமை. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த வெற்றி படத்தோட வெற்றிக்கு அல்லது இந்த முரண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? படம் எல்லா படமும் நல்ல படம் தாங்க, நல்லா தாங்க எடுக்கிறாங்க. நான் ஒரு சில படத்தை பார்த்தேன், சில படம் பார்க்கல. பட் பார்த்தேன். இப்போ நேற்று கூட போய் நான் விஷால் படம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்ஷனர், ஃபுல் ஆஃப் ஆக்ஷனர், துப்பறிவாளன். அதில் அவர் ஒரு நியூ டைப்பை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை பேர் ரசித்தாங்க தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. வேகமாக பேசுகிறது, படப்படன்னு பேசுகிறது, அப்புறம் டக் 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 டக்கு முடிச்சுட்டு போகிறது. இது மாதிரி ஆக்ஷனே மாற்றிட்டார் அவர். இது மாதிரி எல்லா படத்தையும் செய்ய மாட்டார். அந்த துப்பறிவாளனில் செஞ்சார் மட்டும், அது செஞ்சார். அப்படியே நடக்கிறது, தண்ணி வச்சா குடிக்க மாட்டார். இதெல்லாம் வந்து அவர்கிட்ட பார்க்கும்போது வெரி குட், எஸ் டன் சம்திங் வெரி கிரேட் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா கூடவே பிரசன்னா இருப்பாப்புல. நமக்கு தெரியுது பிரசன்னா வந்து அமைக்க வாசிக்கிறாரு, இவரை விடுறாரு. இவர் அந்த சேரில் உட்கார்றதாகட்டும், ஏந்திரிக்கிறதாகட்டும், எவ்ரி திங் வாஸ் கவுண்டட். அந்த மாதிரி ஒரு சில படம் இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனை பெருசாக்கி ரெட் கார்டு கொடுக்கறது. இப்போ தனுஷ்க்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. நல்ல வளர்ந்து வரக்கூடிய நியாயமான விஷயம் நீங்கள் சொல்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இதில் தனுஷ்ன்ற ஒரு பேரை அவங்க சொல்லியிருக்கக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு விஷாலும் இதில் அவங்க லிங்க் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. வாட் இஸ் ரெட் கார்டு? இவருக்கு யாருக்கும் ஒத்துழைக்கக்கூடாது, அதானே? தெலுங்கில் போய் நடித்தாருன்னா அப்போ விட்ருவாங்களா? ஹிந்தியில் போய் நடித்தா விட்ருவாங்க. உட்காந்து பேசியிருக்கலாம்ல. அதுதான் இப்போ அங்கே தான் வந்தேன். இதெல்லாம் வந்து எதிர்க்க உட்காந்து பேசுகிறது. ராமசாமி இஸ் எ வெரி குட் மேன். யார்? தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர் ராமநாராயண் சார் பையன். அவரை கூப்பிட்டு சொன்னால் பேசுகிறதுக்கு நீங்களும் வாங்க, நாங்களும் வரோம், தொழிலாளர் வர்க்கம் எவ்வளோ கஷ்டப்படுவதுனால பெப்சியை கூப்பிடுங்க. அவங்க எவ்வளோ கஷ்டம் தெரிப்பாங்க ஃபேமிலிக்கு. நம்ம நினைக்கிறோம் இருக்கிறதுலே கஷ்டம் அவங்களுக்கு தான். நான் பார்த்தேன் 4 மாதம் நிறுத்தினுமே படத்தை. அப்போ எல்லாருமே என்கிட்ட இருக்கிற பணம் வரைக்கும் கொடுத்து செலவு பண்ணுவேன். இப்போ சூர்யா இருக்கார், அவர் நிறைய கொடுக்குறாரு, எல்லோரும் கொடுக்குறாங்க. பட் நடக்கலைன்னு ஒன்று அது ஒரு பிரச்சனையாக்கி 2 பேருமே நடக்க மாட்டோம்னா இன்றைக்கு வரைக்கும் சினிமா நடந்துகிட்ருக்கு. இன்னைக்கு வரைக்கும் குத்தும் போது நாசமாக போகிறவன்னு என்னை திட்டுறாங்க. ஒரு பொண்ணை கெடுக்கிறோன்னு ஒன்று இன்றைக்கும் ஐயோயோ இவன் பொண்ணை கெடுப்பானடான்னு சொல்கிறாங்க. ஒரிஜினலாக கெடுத்தமா இல்லையான்றதே அவனுக்கு தெரியாது. ஒரிஜினலாக அடித்தமா இல்லைன்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் தான் ஐக்கியமாயிடுறீங்கல்ல, சினிமாவே அதாங்க. அப்புறம் இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான இந்த பிசாசுன்னு ஒரு படத்தில் நடிச்சிங்கல்ல, அது என்ன அப்படி அந்த ஒரு தந்தைக்கு என்ன வந்து அந்த என்ன சொன்னால் அந்த மனவேதனை, குழந்தை இறந்து போயிட்டா, அந்த விபத்தில் இறந்து போயிட்டோமோ, எப்படி அப்படி ஒரு நடிப்பு? நீங்கள் எல்லார் கண்களும் குளமாயிடுச்சு. எப்படி? ஐ வென்ட் டு த தியேட்டர், ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கொடுத்தாங்க அந்த இதுக்கு. நான் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டாண்டிங் ஓவியேஷன். பயங்கரமான நடிப்பு வந்து அப்போ பார்த்தேன். அப்போ நம்ம இது கரெக்ட் நமக்கு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா பிசாசில் எனக்கு 4 சீன் தான் மொத்தமாகவே. அதில் ஒரு சீன் தான் இது. ஆமாம், கிளைமேக்ஸ். நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு பேய் என்ற ஒரு பொண்ணை பயந்து போய் இருக்கிறவங்கிட்ட அது வந்து லவபிள், அந்த இறக்கம் வர, அந்த பேய் மேலே இறக்கம் வர அளவுக்கு பண்ணிட்டோம். அவளுடைய அழகு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் அழகு, ஐயோ ஐயோ ஐயோ, அது எங்கே இருக்கோதோ எனக்கு தெரியாது. இப்போ அழகினாலும் அழகிங்க சினிமாக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தது தெரியல, அது எனக்கு தெரியல. அவங்க கேரளா ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, அங்கே பிஸியாக இருக்காங்க. நான் எல்லாருமே பார்த்தேன். உண்மையிலே பிஸியாக. நீங்கள் அந்த அழகிற காட்சி இருக்குல்ல, அது நடிச்சிங்கன்னா சொல்லவே முடியாதுங்க. யாருமே இது வரைக்கும் நடிக்கல அந்த மாதிரி. அது ஒன்லி டைரக்டர் மிஷ்கின் ஹேண்ட்லிங் தாங்க. நம்ம சொன்ன மாதிரி அவரும் ஒத்துக்கிட்டார், அவர் சொன்ன மாதிரி நம்ம ஒத்துக்கிறோம். எவ்ரி கெமிஸ்ட்ரி எவ்ரி சீன் யூ மஸ்ட் டிஸ்கஸ். ஏறக்குறைய மிஷ்கினும் கொஞ்சம் ஒரு 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 40 ராதா ரவின்னு சொல்ல முடியும்ல, அந்த மாதிரி தானே. முரடன் தான். அதான் நான் கொஞ்சம் இங்கேயும் பார்ப்பேன், இங்கேயும் பார்ப்பேன். ஆமாம், நான் ஏன்னா மேடையில் பார்த்தேன். அதான் நீங்கள் தான் சொன்னீங்க, பொறுக்கி என்ற தோரணையிலே திட்டினவர் அவர் தான் சொன்னீங்க. அது 2வது வாட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு அது பொறுக்கி மாதிரி சொல்கிறதுன்றது பெரிய விஷயம். பட் அது மாதிரி வந்திருக்கக்கூடாது. ஏன்னா இந்த படம்
துப்பறிவாளன் வந்து மிஷ்கின் தான் டைரக்ஷன். இல்லை அசாத்திய திறமசாலி உண்மையிலே. உண்மையிலேயே அது அவர் நீங்கள் அவர் வீட்டுக்கு அவர் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா ஃபுல் ஆஃப் புக்ஸ் கிடக்குங்க. புக்குக்கு மேலே தான் படுத்துக்குவார்னு நினைக்கிறேன். அப்படி படிப்பாங்க. பெரும்பாலும் அவர் படம் எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். ஒரேஷியஸ் ரீடர். பட் என்ன ஹீ மஸ்ட் உங்களை ஃப்ரீயாக விட்டுட்டார் அந்த சீனில். ஹீ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் ஃபீல்டுங்க. எனக்கு ரொம்ப அவர் எடுத்த படம்லாம் இவ்வளோ நல்ல நல்ல படம்லாம் இருக்குது. நரேன்லாம் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. அது பிரமாதமாக இருக்குது பார்க்கும்போது. இட்ஸ் a குட் டைரக்டர். எவ்ரி டைரக்டர்களுக்கு தாங்க பேர் போகும். நான் சொல்கிறது இப்போ அடைக்கலம் செய்யும் போது பூவன் தான் டைரக்டர். எத்தனை பேருக்கு தெரியும் பூவனை? நாங்கள் அப்போ நடிக்கும் போதே சொல்கிறேன், தெரியாது. இருந்தாலும் ஈஸ் மை டைரக்டர். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் 3 சொல்கிறாரு. அதை அவர் சொல்லும் போது நம்ம அவருக்கு சம்பளம் வாங்கியிருக்கோம்ல, பருத்திக்கோட்டை புண்ணாக்கு கொடுக்கலையே. பட் என்னென்னா அதில் நான் பேர் வாங்கணும்ல, நான் நிற்கணும். அதுக்கு என்ன செய்கிறது? சில டைமில் வி டிஸ்கஸ் வித் த டைரக்டர். எங்கே இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா? நான் உண்மையிலே சொல்கிறேன், ஐ வில் ஃபீல் ஃப்ரீ இஃப் ஐ ஆக்ட். நீங்கள் குணச்சித்திர நடிகர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதில் நீங்கள் வந்து கதாநாயகன் தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி வரைக்குமே. ஆனால் வில்லாதி வில்லன்றது எனக்கு. ஆனால் மிஷ்கினுக்கு எப்படி இந்த காட்சியில் வந்து ஒரு தந்தை ரோலில்? இல்லைங்க, அவங்களுக்கு டேரக்டருங்க அவர் சீனை எழுதிடுவார், இப்படி தான் வரணும்னு நினைப்பார். சில பேர் தான் என்ன செய்வாங்கன்னா, ராதாரவியை போட்டிருக்கோம், இல்லை என்ன மாதிரி இப்போ நாசரை போட்டிருக்கோம், இவர் பண்ணுவார், பண்ணிவிடுவார் எப்படியோ. அதனால் கொஞ்சம் அதிகமாக வேலை கொடுக்குறது. இவர் பண்ண மாட்டார், குறைச்சி வேலை கொடுப்பாங்க. ஐ டோன்ட் திங்க். இப்போ நான் என் மச்சான் இல்லை இப்போ, பட் இருந்தாலும் அவனை பற்றி சொல்கிறேன்னு இல்லை. ரகுவரனுக்கு அந்த மாதிரி வேஷம் தர மாட்டாங்க. ரகுவரன் போடுற பேண்ட் ஷர்ட் அந்த டக் பண்ணிட்டு நிற்கிற ஸ்டைலு எனக்கு வராது.